இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ஒரு புதிய சுற்று ஏவுகணை தாக்குதல்களை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை நடத்தியுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் வெடித்ததிலிருந்து முதல் முறையாக மூலோபாய திட எரிபொருள் செஜ்ஜில் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. மார்ச் 15 அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 ஒரு பகுதியாக இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக IRGC 54வது அலை ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. 2 தொன் எடையுள்ள போர்முனை பொருத்தப்பட்ட சூப்பர் கனரக கோர்ராம்ஷகர் ஏவுகணைகள், கைபர் ஷேகான், காதர் மற்றும் எமாத் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக மக்கள் தொடர்பு அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 முதல் முறையாக இஸ்ரேலிய ஆட்சியின் வான்வழி நடவடிக்கைகளை பாதிக்கும் மேலாண்மை மற்றும் முடிவெடுக்கும் மையங்களுக்கு எதிராக மூலோபாய மற்றும் திட எரிபொருள் ஏவுகணை செஜ்ஜில் ஏவப்பட்டது என்று அது குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆட்சியின் இராணுவ மற்றும் பாதுகாப்பு தொழில்களில் செல்வாக்கு செலுத்தும் முக்கிய உள்கட்டமைப்புகள், அதேபோல் இஸ்ரேலிய ஆட்சியின் இராணுவ படைகள் ஒன்று கூடும் இடங்கள் ஆகியவை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் மையப்பகுதியில் வெற்றிகரமாக குறிவைக்கப்பட்டுள்ளதாக IRGC மேலும் கூறியுள்ளது.